ஒரு மாநிலத்தின் அடையாளமாகவும் மக்கள் பிரதிநிதிகளின் முதன்மையான முகமாகவும் இருந்து மாநிலத்தை வழிநடத்தும் வழிகாட்டிதான் முதல் அமைச்சர். அவரை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி மறக்காம நீங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஜமால் முகமது சாபிமான். இது டைம் பாஸ், உங்களுக்கான தேடல். ஒரு மாநிலத்தின் தலைவராக கவர்னர் இருந்தாலும் மாநிலத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்னு சொல்லக்கூடியது நிச்சயமா முதலமைச்சர் கையில தான் இருக்குது. இருந்தாலும் சில முக்கியமான முடிவுகள் அவங்களால தன்னிச்சையா எடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் இதுல இருக்க தான் செய்யுது. ஜனவரி 26, 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகுதான் ஆர்டிகிள் 163 அண்ட் ஆர்டிகிள் 164 இந்த ரெண்டுலையும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரைமுறைகளுக்கு உட்பட்டு தான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்ட்னு சொல்லக்கூடியது உருவாக்கப்பட்டு இருக்குது. இதற்கு முன்னாடி 1935 பிரிட்டிஷ் இந்தியா ஆட்சி காலத்தில் மாகாணங்களுக்கு தன்னாட்சின்னு சொல்லக்கூடியது வழங்கப்பட்டு இருக்குது. இந்திய அரசு சட்டம்னு சொல்லக்கூடியதுல இந்த அரசு சட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாகாணங்களுக்கு இடையில தேர்தலை நடத்தி மக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிர்வாக அதிகாரி, அதாவது ப்ரொவின்சியல் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பதவியை உருவாக்கி இருக்காங்க. இந்த பதவியின் மூலம் மக்களை நேரடியாக கண்காணிக்கக்கூடிய உரிமை அந்த பதவிக்கு வழங்கப்பட்டு இருக்குது. அந்த பதவியின் மூலம் முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் சி ராஜகோபாலாச்சாரி, அதாவது ராஜாஜி அவர்கள்னு பதிவு செய்யப்பட்டு இருக்குது. இதுல இருந்து நாம என்ன புரிந்து கொள்ளலாம்னா, சீஃப் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய பதவி இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே உருவாக்கப்பட்ட ஒரு பதவியினுடைய மறு உருவாக்கம் தான் இந்த பதவின்னு சொல்லக்கூடியதை நாம புரிந்து கொள்ள முடியும். பிரிட்டிஷ் இந்தியா ஆட்சி காலத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் வசதிக்காக அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியதான் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பல பதவிகள்னு சொல்லக்கூடியதும் இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ள முடியும். முதலமைச்சர் என்னெல்லாம் செய்வாங்க, என்னெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லக்கூடியதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை ஆளுநர் எவ்வாறு நியமனம் செய்கிறார் என்றால், அந்த மாநிலத்திற்கான சட்டமன்ற தேர்தல் நடக்கும். அந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்கள்ல எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சியினுடைய தலைவரை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. ஒருவேளை அந்த கட்சியினுடைய தலைவர் எம்எல்ஏவாக இல்லை, அல்லது சட்டமன்ற தேர்தல் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சவராக இருக்கிறார். இந்த சூழ்நிலையில அவரால் முதலமைச்சராக ஆக முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா முடியும். அதற்கான வழிமுறை என்பது ஆர்டிகிள் 164(4) வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, இவங்க பதவி பிரமாணம் செய்த பிறகு வரக்கூடிய 6 மாதத்திற்குள் அவர் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு அங்க வெற்றி பெற்று அந்த சர்டிபிகேட்டை ஆளுநருக்கு சப்மிட் பண்ண வேண்டியது இதுல கட்டாயம். அதை செய்ய தவறுனா அவரால் முதலமைச்சரா கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடியதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கண்டிஷனா இருக்குது. இதே மாதிரியான நிகழ்வு இதற்கு முன்னாடி இந்தியாவில் நடந்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா நடந்திருக்குது. பீகார், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல இந்த மாதிரியான நிகழ்வுன்னு சொல்லக்கூடியது நடந்து இருக்குது. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு முதலமைச்சர் ஒருவர் ஆகிறாருன்னா அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டியது இதுல கட்டாயம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ள முடியுது. மாநிலத்தினுடைய முதல் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டவருடைய கட்டாய கடமை என்பது அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட எல்லா விதமான வேலைகளையும் சரியான முறையில் செய்து கொடுக்க வேண்டியதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. அப்ப எல்லா இடங்கள்ல இருக்கக்கூடிய நிர்வாகத்தையும் அவரால் நேரடியாக சென்று கண்காணிக்க முடியுமான்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் முடியாதுன்னு சொல்லக்கூடியதுதான். அதை கருத்தில் கொண்டுதான் முதலமைச்சருடைய முகமாக அமைச்சர்கள்னு சொல்லக்கூடியவங்களை நியமிக்கிறாங்க. இந்த அமைச்சர்களுடைய வேலை என்னன்னா, முதலமைச்சர் செய்ய வேண்டிய இடத்துல இருந்து அந்த நிர்வாகத்தை அமைச்சர்கள் கண்காணிக்கணும். அப்ப நிர்வாகத்தை கண்காணிக்கக்கூடிய அமைச்சர்கள் நேர்மையான முறையிலையும் நியாயமான முறையிலையும் எல்லா சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து செய்யறது மாதிரியான திட்டமிடுதல்னு சொல்லக்கூடியதை அமைச்சர்கள் செய்ய வேண்டியது இதுல கட்டாய கடமையா இருக்குது. ஒரு சார்புடைய வேலைகளை இதுல செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடியதை இதுல நம்ம கவனிக்கணும். அப்போ அமைச்சர்கள் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த தவறை தட்டி கேட்கக்கூடிய முழு உரிமை மக்களுக்கு இருந்தாலும் அந்த பதவியை பறிக்கக்கூடிய முழு உரிமை
முதலமைச்சருக்கு நிச்சயமா இருக்குது. அப்போ ஒரு அமைச்சர் சரியான முறையில இயங்க வைக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும்னு பார்த்தோம்னா முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கும். அப்போ முதலமைச்சர் சரியான முறையில இயங்கினால் மட்டும்தான் அவர்களுடைய முகமா இருக்கக்கூடிய அமைச்சர்கள்னு சொல்லக்கூடியவங்களும் சரியான முறையில இயங்குவாங்க. அப்போ மக்கள் பணின்னு சொல்லக்கூடிய சரியான முறையில் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சின்னு சொல்லக்கூடியதும் சரியான முறையில தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், அப்போ இதற்கு தேவையான அந்த சட்டங்களை எல்லாம் முதலமைச்சரே எல்லாம் சரி செய்ய முடியுமா அப்படின்னு. முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அந்த அரசினுடைய கொள்கைகளை வடிவமைக்கிறது, மாநிலத்துடைய வரவு செலவு திட்டங்களை சரிபார்க்கிறது, புதிய திட்டங்களை உருவாக்குறது, சட்ட மசோதாக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிந்து அதை சரி செய்யக்கூடிய வழிமுறைகளை செய்வதுன்னு சொல்லி பல வேலைகளுக்கான மசோதாக்கள்னு சொல்லக்கூடியதை முதலமைச்சர் சார்பாக உருவாக்குவாங்க. அந்த மசோதாக்கள் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படும். ஆளுநர் அந்த மசோதாக்களை சரிபார்த்து அந்த மசோதாக்களை என்னச்சுன்னா அப்ரூவ் பண்ணி சட்டமாக்கணும். இது ஆளுநருடைய கட்டாய கடமை. ஆனால் இந்த இடத்துல தான் ஆளுநர் ஒன்றிய அரசு சார்புடையவராக இருக்கிறதுனால ஒன்றிய அரசோட மாநில அரசு இணக்கம் இல்லாமல் இருந்தாலோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ அந்த மசோதாக்களை என்ன செய்வாங்கன்னா காலதாமதப்படுத்துவாங்க. அதனால ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது இங்கே தடுக்கப்படும். அப்போ இதற்காக தான் ஒவ்வொரு கட்சிகளும் ஆளுநருடைய அதிகாரத்தை குறைக்கணும்னு சொல்லக்கூடிய பல கட்ட போராட்டங்களை முன்னிறுத்தி தொடர்ந்து செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல தான் இந்த ஆளுநருடைய பவர் தவறாக பயன்படுத்தப்பட்டு இருக்குது. என்னதான் ஒரு முதலமைச்சர் எல்லா விதமான திட்டங்களையும் முன்மொழிந்தாலும் அந்த முன்மொழியப்பட்ட திட்டங்களை அவங்க சரிபார்த்து சரியான முறையில் இருக்கிற திட்டங்களை அனுமதி கொடுக்க வேண்டியதும் இதில் ஆளுநருடைய கடமையாக இருக்குன்னு சொல்லக்கூடியதும் புரிஞ்சுக்கிடணும். அப்போ ஒரு முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் ஆளுநர் அப்ரூவ் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ண மாட்டார். இதில் தான் அரசியல் சூழ்ச்சின்னு சொல்லக்கூடியது நடக்கிறதுக்கும் காரணமாக அமைஞ்சிட்டு இருக்கு. இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் ஒரு முதலமைச்சர்னு சொல்லக்கூடியவங்க பின்னாடி இருக்கக்கூடிய பல கட்ட தகவல்களை நம்ம பேசியிருக்கிறோம். இந்த தகவல்கள் பலருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் புதிதாக வரக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாத காரணத்தினால தான் உங்களுடைய நினைவூட்டலுக்காகவும் இந்த தகவல்களை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். பயனுள்ள தகவல்களை உங்கள் சிந்தனையில் ஏற்படுத்தி இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் இதில் முடிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.